வெல்கம் டு அவர் சேனல். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்குரிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் 2 ஜாப் இதுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 14, 2026 கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் மஸ்ட் பி சப்மிட்டட் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 15/5/2026 அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் நான் முன்னமே சொன்ன மாதிரி 14/6/2026 23:59 hours அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் போக வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக படிச்சுட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அதான் பெட்டர் சாய்ஸு. நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். பே லெவல் ஆஸ் பர் 7th CPC 2. இனிஷியல் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,900. போஸ்ட் வைஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஸ் பர் டீட்டெயில் CN. இந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் போய் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எந்த டேட் படின்னு பார்த்துக்கோங்க. 1/7/2026 படி உங்களுக்கு 18 to 30, அதாவது மினிமம் 18 years கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 years இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்கலாம், ஒவ்வொரு கேஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிடுங்க. டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,127 போஸ்ட் மொத்தமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை தேர் ப்ரைமரி டீட்டெயில்ஸ் யூஸிங் ஆதார். ஆதாரில் வந்து என்னென்ன கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஆதாரில் நேம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆதாரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் உங்கள் நேம், அதுதான் கொடுத்துருக்காங்க. During filling of online application, in order to avoid inconvenience and delays due to special detail scrutiny at every stage of recruitment process for non-Aadhaar verified applications. So, ஆதாரில் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே. In order to achieve successful verification using Aadhaar, name and date of birth in Aadhaar shall be updated to match 100%. அப்போ அந்த நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அது வந்து 100% உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகணும். ஃபுல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அவைலபிள் 10th class பாஸ் சர்டிஃபிகேட் அதில் இருக்க மாதிரி கொடுத்துருங்க. சிமிலர்லி ஆதார் நீட்ஸ் டு பி அப்டேட்டட் வித் லேட்டஸ்ட் ஃபோட்டோ, லேட்டஸ்ட் பயோமெட்ரிக்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பியூர்லி இண்டிகேட்டிவ் நேச்சர், issued solely for the purpose of keeping prospective candidates informed about the forthcoming CN and to be in readiness with necessary certificates. அதாவது இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே அதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. காமன் வெப்சைட் முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இப்போ சென்னை அப்படின்னா https://rrbchennai.gov.in/. ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே போய்ட்டு கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துக்கோங்க. CN நம்பர் 1/2026 இருக்குது. ஸோ அதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு PDF ஃபார்மேட் வரும். அந்த PDFில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுங்க. ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே ஆதார் எல்லாம் வெரிஃபிகேஷன் கரெக்டாக முடிச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஸ்டேட் மெம்பர், இப்போ பெங்களூரு அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்குது. போபால், பாட்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனியாக இருக்குது. அந்த ஸ்டேட் சேர்ந்தவங்களாக இருந்தால் நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே. நீங்கள் ஃபர்தராக ஆதார் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.